அனைவருக்கும் வணக்கம். பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தைப்பூச விரதம் எப்படி கடைபிடிக்கணும், எந்த நாள்லேருந்து தைப்பூச விரதம் இருக்கணும், எத்தனை நாள் இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. பொதுவாக தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி 2025 தைப்பூசம் வருதுங்க. அப்போது நீங்கள் நாளைக்கு டிசம்பர் 25ஆம் தேதி புதன்கிழமையிலேருந்தே நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு 48 நாள் நிறைவு பெறுங்க. அதுக்கு நீங்கள் எப்படி விரதத்தை இது பண்ணணும்னா, நீங்கள் நாளை காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் அங்கே நமக்கு என்ன கோரிக்கை, நம்ம என்ன வேண்டுதமோ அந்த வேண்டுதலை மனதார சொல்லி வழிபட்டுட்டு பிறகு வீட்டுக்கு உங்கள் பூஜை அறையில் இருக்க முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த படத்துக்கு உங்களால் முடிஞ்ச சிவப்பு கலர் மாலை, அரளிப்பூ மாலை முடிஞ்சால் வாங்கி போட்டு அவர் பூஜை அறையில் அவர் நெய்வேத்தியமாக நீங்கள் சக்கரை பொங்கல், பால் பாயசம் எதனாலும் வைக்கலாம். ஒன்றுமே முடியலையா வெற்றிலை பாக்கு, 2 வாழைப்பழம் வச்சு கொஞ்சம் கற்கண்டு வச்சு விரதத்தை நீங்கள் தொடங்கிடலாம். தினமும் கோயிலுக்கு செல்ல முடியும், கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலே நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க தொடங்கலாம். பொதுவாகவே எளிமையாகவே முருகப்பெருமான் முன்ன ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகள் என்ன மந்திரங்கள் சொல்ல முடியுமோ அந்த மந்திரங்கள் செய்யலாம். ஒன்றுமே தெரியலையா, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் அந்த முருகப்பெருமான் படத்துக்கிட்ட இருந்து திருநீர் எடுத்து நீங்கள் நெற்றியில் வைக்கும்போது ஓம் சரவணா பவா, ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லி விரதம் இருக்கலாம். இந்த 48 நாள் விரதம் இருக்கும்போது ஏதேனும் ஒரு நேரம் அதாவது சாப்பிடாம விரதம் இருக்கலாம். அப்படி முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க 3 வேளையும் சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம். இந்த விரதத்தில் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. யாரிடமும் கோபம் கொள்ளாமல் அமைதியாக ஒரு நல்ல ஒரு சாந்த குணத்தோடு இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளணுங்க. பொதுவாகவே இந்த விரதத்தின் நமக்கு தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தலைக்கு குளிச்சுட்டு இந்த விரதம் இருக்கலாம். சிலவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க தலைக்கு குளிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க தலைக்கு குளிக்காமல் மேல் மாத்திரை கழுவிட்டு கூட விரதம் இருக்கலாம். பொதுவாக பெண்கள் மாதவிடா காலத்தில் விரதத்தை எப்படி தொடரணும்னா, பூஜை ரூமுக்கு செல்லாமல் முருகப்பெருமான மனசார நினச்சி முருக மந்திரத்தை சொல்லி கூட இந்த விரதத்தை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். பொதுவாகவே வீடை எப்போதுமே நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும். தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளிக்க முடிஞ்சவங்க குளிச்சுட்டு இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும். பொதுவாக இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் கலர் பூ இல்லைன்னா சிவப்பு கலர் மலர்களால் அர்ச்சனை செய்யணும். சர்க்குண தீபம் ஏற்றலாம், இல்லைன்னா வெற்றிலை தீபம் ஏற்றலாம். உங்களுக்கு எது விசேஷமாக ஏற்றுக்கலாம். சில பேர் அதிகாலையிலே அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு கூட இந்த தீபம் ஏற்றுவாங்க. அப்படியும் ஏற்றி வழிபடலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற முடியலைன்னு நினைக்கிறவங்க சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு நீங்கள் எப்போதும் போலவே உங்கள் வேலைகளை இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ் போகலாம், மற்ற வேலை பார்க்குறவங்களும் வேலை பார்க்கலாம். இந்த 48 நாள் விரதம் தொடர்ந்து இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க 21 நாள் விரதம் இருக்கலாம். அது எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 22ஆம் தேதியில் தொடங்கி பிப்ரவரி 11ஆம் தேதி வரை இந்த விரதத்தை இருக்கலாம். அப்படி இருந்து நீங்கள் முருகப்பெருமான் இந்த விரதம் தைப்பூச அன்னைக்கு இந்த விரதம் தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வச்சு அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் எல்லாம் படையலிட்டுட்டு மாலையில் பிணையும் விளக்கேற்றி முருகப்பெருமானுடைய அந்த விரதத்தை நிறைவு செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். கோயிலில் போய் நம்ம முருகப்பெருமானை சாமி கும்பிடணும்னு நினைக்கிறவங்க அவருக்கு பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். இந்த 48 நாள் நம்ம தொடர்ந்து விரதம் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுங்க. வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கமோ அந்த விஷயம் நடைபெறும். இந்த ஒரு வருஷத்தில் இந்த 48 நாள் முருகப்பெருமானுக்காக நம்ம விரதம் இருந்தோம்னா மீதம் இருக்க அந்த வருடத்துள்ள மீதம் உள்ள நாள்களை முருகப்பெருமான் நம்ம வாழ்க்கையில் துணையாக நிற்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையை அவர் பார்த்துக்கிடுவார். அதாவது குருவாக இருந்து நம்மளை வழிநடத்தி செல்வரே முருகப்பெருமான் தான். கண்டிஷனாக இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கிறதுனால உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் முடிஞ்ச அந்த விரதத்தை கடைபிடிங்க. முடியலையா ஒரு முறையாவது இந்த விரதத்தை நீங்கள் இருங்க, உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்குங்க. பொதுவாகவே முருகப்பெருமானை வழிபட நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கேன். அப்போ இந்த மாதிரி தைப்பூசத்துக்கு 48 நாள் விரதம் இருந்து அவரை வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே செல்வ செழிப்பு மாத்திரமல்ல எல்லா நிலையிலையும் ஏற்றமே இருக்குங்க. இந்த தைப்பூசத்துக்கு 48
நாள் விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறதுனால உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமா உங்களுக்கு ஒரு கடன் கூட இல்லாத அளவு படிப்படியாக கடன் குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லை, செல்வ செழிப்புங்கிறது நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும். நம்ம எந்தவித வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் கண்டிஷனாக உங்களுக்கு அந்த வருடத்துக்குள்ளே நிறைவேறிடுங்க. நீங்கள் அதை கண்கூடாவே பார்ப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு உங்களுக்கு முருகப்பெருமான் சகலவித சௌபாக்கியங்களும் செல்வ செழிப்பும் வழங்கட்டும்னு நானும் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு